இந்த வீடியோல நீங்க எழுத போற எக்ஸாமுக்கான பேப்பர் பிரசன்டேஷன் எப்படிலாம் சிறப்பா மாசா பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த பார்ட் ஏல அந்த 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதும் போது எனக்குமே சரி அந்த 2 மார்க்குக்கான ஆன்சர் எழுதும் போது ஒரே சென்டென்ஸா அப்படி இல்லாட்டி அந்த ஸ்டான்ஸா பேராகிராஃப் இந்த மாதிரி எழுதி முடிச்சிடாதீங்க. இப்படிலாம் நீங்க எழுதும் போது 2 மார்க் போட வேண்டிய இடத்துல ஒரே ஒரு மார்க் தான் அங்க போட முடியும். அதனால மினிமம் 2 பாயிண்ட் மேக்ஸிமம் 4 பாயிண்ட்ஸ் அப்படி எழுதுங்க. அதுக்கு மேலாம் அந்த 4 பாயிண்ட்ஸ்க்கு மேலாம் போக வேண்டாம். பாயிண்டா எழுதுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு முன்னால ஸ்டார் அல்லது ஸ்லாஷ் அல்லது ஆரோ மார்க் இந்த மாதிரிலாம் ஸ்டிக் பண்ணி போட்டு யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஒரு 2 கலர் போதும் ஸ்டிக் பண்ணு, ப்ளூ பிளாக் தவிர்த்து தான் சொல்றேன். நீங்க ரைட் பண்ண போறது பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ பென்னு, சைட் டைட்டில் போடுறது பாத்தீங்கன்னா அது பிளாக் பென்னா இருக்கும். மற்றபடி ஒவ்வொரு சென்டென்ஸுக்குமே முன்னால அந்த ஸ்டார் அல்லது ஸ்லாஷ் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டார்க்கான ஒரு கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாவெண்டர் கலர் அல்லது டார்க் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. லைட் கலர் ஸ்டிக் பண்ண மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த போட்டோல ஸ்கேன் பண்ணி நீங்க பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அப்படி பண்ணும்போது லைட் கலர்ன்றது பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல சரியா ஷோ ஆகாது, அந்த சாஃப்ட் காப்பில சரியா ஷோ ஆகாது. அதனாலதான் நான் எப்பவுமே அந்த லைட் கலர் ஸ்டிக் பண்ண அவாய்ட் பண்ண சொல்லுவேன். அதனால ப்ளூ அண்ட் பிளாக்கை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு 2 ஸ்டிக் பென் போதும், அவ்வளவுதான். அந்த ஸ்டிக் பென்ஸும் பாத்தீங்கன்னா ஜெல் பென்னா யூஸ் பண்ணிடாதீங்க, நார்மல் லெட்லயே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஜெல் ஸ்டிக் பென்லாம் பாத்தீங்கன்னா அது யூஸ் பண்ணும்போது A4 ஷீட்டோட பேக் சைட்லயும் பாத்தீங்கன்னா கலரா அந்த இங்க் லீக்கேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே ஃபைன். இப்ப ஒவ்வொரு 2 மார்க்குமே நீங்க எழுதும் போது கேட்டிருக்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கு சம்பந்தமான டைட்டில் போட்டுக்கோங்க. அப்படி போட்டு எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் தெர்மோகப்பிள் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா தெர்மோகப்பிள் அப்படின்ற ஒரு சைட் டைட்டில் போட்டு அதுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட்ஸ் அல்லது ஒரு மேக்ஸிமம் 4 பாயிண்ட்ஸா எழுதிக்கோங்க. இன்கேஸ் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரே சென்டென்ஸ்ல ஷார்ட்டா முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த ஒரு பாயிண்ட எழுதி முடிச்சிட்டு அதுக்கு கீழே நீங்களாவே இன்னொரு பாயிண்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் கால்ட் as a thermocouple, அப்படி இல்லாட்டி இட்ஸ் known as a thermocouple அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு நீங்க பிரசன்டேஷனை நீட்டா பண்றீங்களோ நீங்க பண்ற அளவுக்கு தான் நம்ம கிரேடை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? அதே சமயம் அந்த 2 மார்க் கொஸ்டின்ல ஆன்சரை எழுதும் போது அதுல முக்கியமான வேர்டை அந்த பென்சிலை வச்சு அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. அப்படி இல்லாட்டி அதுக்கு செப்பரேட்டா ஒரு டார்க் கலரை நீங்க ஒதுக்கி அந்த ஒரு வேர்டை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுங்க. இப்படி மட்டும் செஞ்சு பாருங்க, நீங்க எஸ் கிரேடு அல்லது ஓ கிரேடு கன்ஃபார்ம். இன்கேஸ் அதே ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா கேட்டிருக்காங்கன்னா அதுல உள்ள அந்த ஃபார்முலாவையும் கீழே உள்ள அந்த ரிசல்ட்டையும் பாக்ஸ் போட்டு காமிங்க. அதுக்கு இடையில வரக்கூடிய அந்த 2-3 ஸ்டெப்பை கூட ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி காமிங்க. இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே அந்த ஒரு பிரசன்டேஷனை பார்த்து ஆன்சர் நீங்க தப்பா எழுதியிருந்தா கூட ஃபுல் மார்க் அவங்களுக்கு போட மனசு வரும். இன்கேஸ் அதே ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல ஒரு டிராயிங்கா கேட்டிருந்தாங்கன்னா கூட அந்த ஒரு டயகிராம அப்படியே டிரா பண்ணதுக்கு அப்புறமா அந்த பார்ட்டை மென்ஷன் பண்ணும்போது ஒரே சைடுல ரைட் ஹேண்ட் சைடுல மென்ஷன் பண்ணி காட்டுங்க. அதுக்குன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்படி மாத்தி நீங்க அந்த பார்ட்டை மென்ஷன் பண்ணி காமிக்க வேண்டாம். அந்த பார்ட்டை மென்ஷன் பண்ணும்போது கூட நம்பர்லயே 1 2 3 4ன்னு மென்ஷன் பண்ணி காமிக்கலாம். அதுக்கு கீழே அந்த பார்ட் நேம ரைட் பண்ணி வைக்கலாம். இன்கேஸ் அது 2 மார்க் கொஸ்டின்றதுனால ஒரு மினிமம் ஒரு 4 பார்ட்ஸ் மென்ஷன் பண்ணி காட்டினா கூட போதும். அந்த டயகிராமுக்கான எல்லா பார்ட்ஸையுமே நீங்க மென்ஷன் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே இல்லை. ஏன்னா அது 2 மார்க் கொஸ்டின், அவ்வளவு பண்ணாலே போதும். இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்க. ஆன்சர் ஷேர் ஆக போகுது, பார்த்து தான் எழுத போறீங்க. நமக்கு டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கு. அதனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஒவ்வொரு 2 மார்க் ஆன்சருக்கும் இடையில சொல்றேன். இப்ப நீங்க 2 மார்க் எழுதி முடிச்சீங்கன்னா இன்னொரு 2 மார்க் இருக்கும் பாத்தீங்களா, இதுக்கு இடையில பென்சிலால ஒரு சிங்கிள் லைன் போடுறதுக்கு பதிலா டபுள் லைனா நல்லா பேரலா போட்டு காமிங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இன்கேஸ் அதே 2 மார்க் கொஸ்டினுக்கான அந்த ஒரு ஆன்சர்ல ஒரு சென்டென்ஸை மட்டும் எழுதிட்டு அதுக்கு கீழே நீங்க ஃபார்முலா யூஸ் பண்றாப்புல இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒரு சென்டென்ஸை எழுதிட்டு கீழே நீங்களாவே இட் இஸ் கால்ட் as the speedometer அப்படின்ற மாதிரி நீங்களாவே ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணிட்டு கீழே அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. புரியல? ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபைன் ஓம்ஸ் லா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க வச்சுக்கிடுவோம். ஆன்சரை இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 2 சென்டென்ஸை மினிமம் எழுதிட்டு கீழே அந்த ஒரு ஃபார்முலா V is equal to IR அப்படின்ற ஃபார்முலாவை பாக்ஸ் போட்டு மறக்காம காமிங்க. ஆக மொத்தம் நம்ம ஒரு ப்ளூ கலர் பென் போக சைட் டைட்டிலுக்கு ஒரு பிளாக் கலர் பென் யூஸ் பண்ண போறோம். அப்புறம் ஸ்டார் போட்டு காமிக்கிறதுக்கு ஒரு டார்க் பிரவுன் கலர் யூஸ் பண்ண போறோம்.
அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கும் அண்ட் அதையே பாக்ஸ் போட்டு காமிக்கிறதுக்கும் இந்த ரெண்டு ப்ராசஸுக்குமே ஒரு லாவெண்டர் கலர், இப்படி பிளாக் அண்ட் ப்ளூவை தவிர்த்து நம்ம ரெண்டு ஸ்டிக் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். இது யூஸ் பண்ணாலே போதும். அண்ட் 2 மார்க்குக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அந்த பார்ட் ஏல 20 அவுட் ஆஃப் 20 கன்ஃபார்ம், ஷுவர், 100% கன்ஃபார்ம். அண்ட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லுங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.